சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் வந்து மகாலட்சுமி பூஜை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட வந்து வெள்ளியில் வந்து ஒரு சின்ன விநாயகர் இருக்குது. அது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த நவதானிய விநாயகர். இதை வச்சு எந்த ஒரு பூஜை செய்யும் போதும் விநாயகர் வச்சு தான் நம்ம பூஜை செய்யணும். அதனால் அந்த விநாயகரை வச்சுருக்கிறேன். ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மருதாணி பரப்பியிருக்கிறேன். மருதாணிக்கு மேலே வந்து நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுருக்கிறேன். பூவெல்லாம் பரப்பியிருக்கிறேன். இது வந்து நான் பௌர்ணமி நைட்டு தான் செஞ்சேன். பௌர்ணமி வந்து பௌர்ணமி வந்து வெள்ளிக்கிழமை வந்துச்சு. இந்த பூஜையை வந்து வெள்ளிக்கிழமை நாளில் செய்யலாம். அப்படி இல்லைனா பௌர்ணமி நாளில் செய்கிறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி வசியம் ஏற்படும். இது வந்து 108 5 ரூபாய் காயின்னு. நான் வந்து ஒவ்வொன்று காயினில் வந்து மகாலட்சுமி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். நெய்வேத்தியம் வந்து நான் பால் பாயாசம் வச்சு பூஜை செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த பூஜை செஞ்சதால் எனக்கு என்ன நன்மை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், நான் 10 வருஷமாக வந்து ஒரு லேண்ட் வாங்கிறதுக்காக வந்து என்னோடய நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 தவணையில் வந்து வச்சுருந்தேன். அது வந்து இத்தனை வருஷமாக வட்டி கட்டி திருப்பியே தான் வைக்க முடிஞ்சதை தவிர என்னால் எடுக்கவே முடியலை. ஆனால் இப்போவும் வந்து வட்டி தவணை முடிஞ்சு 4 மாதம் ஆயிடுச்சு. பிப்ரவரியிலே கட்ட வேண்டியது. என்னால் வந்து அப்பயும் வந்து பணம் ஏற்பாடு பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து மகளிர் சங்கத்தில் வந்து லோன் கொடுத்தாங்க. அந்த லோன் காசு வந்து 50,000 வந்துச்சு. அதை வச்சு சரி வட்டியாவது கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் காசு வர வேண்டியது இருந்துச்சு. அந்த காசும் உடனே கைக்கு கிடச்சிது. இந்த பூஜை செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து அந்த காசை எடுத்துகிட்டு போய் வந்து எல்லா நகையும் எடுத்துகிட்டு திருப்பி வைக்கணும். என்னால் நகைக்கு வந்து லோன் வந்து அதிகமாக தரேன் அப்படின்னு, பவுன் மேலே வந்து காசு அதிகமாக தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் ஒரு நகையை மட்டும் நான் மீட்க முடிஞ்சது. மீதி ஒரு நகைக்கு வந்து நான் வந்து வட்டி மட்டும்தான் கட்டி அப்படியே திருப்பி வச்சேன். அந்த நகை மேலே வந்து திருப்பி எக்ஸ்ட்ரா வந்து 20,000 ரூபாய் தரேன். இல்லைன்னா நீங்கள் பூராத்தையும் எடுத்துகிட்டு தான் அந்த நகைக்கு நகை கொஞ்சம் எடுத்துக்கின்னு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அவ்வளோதான் தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு 20,000 வாங்கிட்டு வந்தேன். இந்த நகையை வந்து கடன் வாங்கி தான் எடுத்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் வந்து இந்த மாதம் மகளிர் சங்கத்தில் வந்து பாருங்கள், அதுதான் இதோட இது. நான் வந்து மாதம் கட்டினேன்னா 10 மாதத்துல வந்து இந்த 50,000 என்னால் கழிக்க முடியும். ஆனால் இந்த 13 வருஷமாக வந்து இந்த நகையை என்னால் மீட்கவே முடியல. இந்த வளையல் கொண்டு வீட்டில் காமிச்சதும் எங்கள் சின்ன பையன் வந்துட்டு, அம்மா இந்த வளையல் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டான். ஏன்னா அவன் பிறக்காததுக்கு முன்னாடி இந்த வளையல் வந்து பேங்க்குக்கு அடகுக்கு வச்சு நான் நிலம் வாங்கிறதுக்காக. என்னால் வந்து இப்போ தான் மீட்க முடிஞ்சது. நான் செய்கிற ஒவ்வொரு பூஜையினாலும் தான் என்னால் இந்த நிலைமைக்கு வர முடிஞ்சது. எந்த ஒரு பூஜையும் நம்பிக்கையோடு செய்யணும்னு செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த பூஜை சாமான் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணும்போது இந்த பெல் உள்ளே இருக்கிற அந்த மணி வந்து கீழே விழுந்துருச்சு. அதை வந்து போடவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன். மணி வந்து 160 ரூபா. ரொம்ப வெயிட்டாக நல்லாயிருக்கு. அதே போல் சின்ன தட்டும் 60 ரூபா நல்லாயிருக்கு. பெரிய தட்டு வந்து 130 ரூபா. அதுவும் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.